أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله درست اللغة العربية في بلدك நீங்கள் லம் போட்டு விடை சொல்ல வேண்டும். நீ உன்னாட்டில் அரபி மொழி படித்தாயா? நீங்கள் இப்படி சொல்லலாம், மாதரஸ்து லோகத்தல் அரபிய தஃபி பலதி என்று கூட சொல்லலாம். ஆனால் இங்கே லம்மை பயன்படுத்தி சொல்ல வேண்டும். லா லம் மதுருஸ் முதாரியை கொண்டு வர வேண்டும், லம் நுழைக்க வேண்டும். லா லம் மதுருஸில் லோகத்தல் அரபிய தஃபி பலதி என்னுடைய நாட்டிலே அரபி மொழியை நான் படிக்கவில்லை. கெசர்த நஸாரத்தல் ஹசனியா ஹாரூன் ஹாரூனே ஹசனுடைய மூக்கு கண்ணாடியை உடைத்தாயா? நஸாரா என்றால் கண்ணுக்கு போடும் கண்ணாடி, தமிழ் அதை மூக்கு கண்ணாடி என்று சொல்லுவோம். மூக்கு கண்ணாடி போடுகிறதா என்று கேட்கக்கூடாது, கண்ணுக்காக தான் போடப்படுகிறது. லா லம் அக்ஸிர் நஸாரத்தல் ஹசனி இல்லை, நான் ஹசனுடைய கண்ணாடியை உடைக்கவில்லை. ஸ்பெக்டகல்ஸ். அதஹப்தும் இலல் முத்தாஃபியா இஹ்வானு மியூசியத்திற்கு போனீர்களா சகோதரர்களே? லா லம் நதஹப் இலல் முத்தாஃபி இல்லை, நாங்கள் மியூசியத்திற்கு போகவில்லை. தகல்தல் மக்தபத்தல் ஜதீதத்த யா சல்மா தகல்தில் மக்தபத்தல் ஜதீதத்த யா சல்மா சல்மாவே நீ புதிய நூலகத்திற்கு நுழைந்தாயா? புதிய நூலகத்தில் நுழைந்தாயா? புதிய நூலகத்திற்கு போனாயா? தகல்தில் மக்தபத்தல் ஜதீதத்த யா சல்மா லா லம் அதுகுலில் மக்தபத்தல் ஜதீதத்த இல்லை, நான் புதிய நூலகத்தில் இன்னும் நுழையவில்லை, புதிய நூலகத்தில் நுழையவில்லை. அசாலக்கல் முதிர் வன்னி பிரின்சிபால் உன்னிடம் என்னை பற்றி கேட்டாரா? அசாலக்க உன்னிடம் கேட்டாரா? அல் முதீரு பிரின்சிபால் அன்னி என்னை பற்றி. லா லம் எஸ் அல்னி அல் முதீரு அன்க இல்லை, உன்னை பற்றி பிரின்சிபால் என்னிடம் கேட்கவில்லை. குர்ஃபத்தில் முதீர் யா வலத் பையனே பிரின்சிபால் ரூமில் உள்ள ஜன்னலை திறந்தாயா? லா லம் அஃப்தஹா இல்லை, நான் திறக்கவில்லை. லம்மா அக்துப் அப்படின்னு சொன்னால் இதுவரை எழுதவில்லை என்று பொருள். லம்மா அக்துப் இன்னும் எழுதவில்லை. லம்மா எதுகுலில் ஈமானு ஃபி குலுவிக்கும் உங்கள் இதயங்களில் இன்னும் ஈமான் நுழையவில்லை. லம் அக்துப் பாது இதை எப்படி சொல்லலாம்? லம்மா அக்துப் என்று சொல்வதை விரிவாக சொல்லணும்னா லம் அக்துப் பாது என்று சொன்னால் இன்னும் நான் எழுதவில்லை என்று பொருள். இந்த பாதுவுக்கு பின்னால் என்ற பொருள் அல்ல, இங்க என்ன பொருள்? இன்னும் நான் எழுதவில்லை என்று பொருள். மானாகுமா மா கதப்து இலல் ஆனி மே கதப்து இலல் ஆனி இதுவரை நான் எழுதவில்லை என்று பொருள். ஃபஹிம்தி தர்ஸ யா ஸைனப் லா லம்மா ஃபஹமுஹு இல்லை, நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. அரஜா அபூக மின் திமஷ்க யா உமர் உமரே உங்க அப்பா டமாஸ்கஸ்ல இருந்து திரும்பினாரா? லம்மா யர்ஜி அபி மின் திமஷ்க இன்னும் என் தந்தை திரும்பவில்லை டமாஸ்கஸில் இருந்து. அதகலல் முதரிசுல் ஃபஸ்ல ஆசிரியர் வகுப்புக்கு வந்து விட்டாரா? லா லம்மா எதுகுலில் முதரிசுல் ஃபஸ்ல ஆசிரியர் இன்னும் வகுப்பில் நுழையவில்லை. கதத்துமுல் வாஜிபாத் யா இஹ்வான் சகோதரர்களே ஹோம்வொர்க் எழுதி விட்டீர்களா? லா லம்மா நக்துப் இல்லை, நாங்கள் இன்னும் எழுதவில்லை. கவனியுங்கள், இங்கும் லம்மா போட்டு பதில் சொல்ல வேண்டும். என்ன கேள்வி இது? கரனா அத்தர்சர் ராபிய நான்காவது பாடத்தை நாம் படித்து விட்டோமா? கரனா தர்சர் ராபிய நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? லம்மா நக்கர லா லம்மா நக்கரை தர்சர் ராபிய லம்மா நக்கரையர்
லம்மா நக்ரா الدرس الرابع غسلت كمساني يا أمي என் அன்னையே சட்டைகளை துவைத்தீரா? லா லம்மா அகசில் இல்லை, நான் துவைக்கவில்லை. ذهب زميلك إلى الطائف يا علي علي ذهب زميلك إلى الطائف يا علي علي ذهب زميلك إلى الطائف زميلك உன்னுடைய கிளாஸ்மேட் தாயிஃபுக்கு போனானா அலியே? இன்னும் போகவில்லை. லா லம்மா يذهب يجوز عطف منفي لما فيمكن الاكتفاء بلما فقط في جواب رجاء أبوك. கவனியுங்கள், இங்கே ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். ரஜா அபூக என்று நான் கேட்கிறேன், உங்க அப்பா திரும்பினாரா? நீங்கள் இன்னும் திரும்பவில்லை என்று சொல்வதை லம்மா எர்ஜி என்று சொல்லுவீர்கள். அதற்கு பதிலாக வெறுமனே லம்மா என்று சொன்னாலே இன்னும் இல்லை என்று பொருள். லம்மா என்பதற்கு பதிலாக அரபு நாடுகளிலே லிஸ்ஸா என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. லம்மாவிற்கு பதிலாக லிஸ்ஸா என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது நீங்கள் ஒரு அறிவிக்காரர் உங்களிடம் கேட்கிறார், கராத்த ஹாதல் கிதாப, நீங்கள் இன்னும் படிக்கவில்லை. லிஸ்ஸா என்று கொலோக்கியலாக பேச்சு வழக்கு அரபியில் சொல்லுவீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் லம்மா சொல்லி பழக வேண்டும். கதப்துமுல் வாஜிப், ஹோம்ஒர்க்கை எழுதினீர்களா? எழுதவில்லை என்பதை எப்படி சொல்லணும்? லம்மா. அரண்ணல் ஜரஸ், மணி அடித்து விட்டதா? என்ன சொல்ல வேண்டும்? லம்மா என்று சொல்ல வேண்டும். தாமல் சியகல் முதாரில் மஜ்சூம், அலாமத்துல் ரஃபி அத்தம்மத்து வலாமத்துல் ஜஸ்மி அஸ்ஸுக்கூன். அலாமத்துல் ரஃபி அத்தம்மத்து வலாமத்துல் ஜஸ்மி அஸ்ஸுக்கூன். ரஃபாவுடைய அடையாளம் தம்மாவாகும், ஜஸம் உடைய அடையாளம் சுக்கூன் ஆகும். லம் யذهب என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி நாம் ஜஸம் செய்யும் பொழுது அங்கே சுக்கூனை அடையாளமாக இடுகிறோம். ஹுவ யذهب ஹுவ லம் யذهب, அவன் போகவில்லை. ஹிய தذهب ஹிய லம் தذهب, அவள் போகவில்லை. அந்த தذهب அந்த லம் தذهب, நீ போகிறாய் அல்லது போவாய். அந்த லம் தذهب, நீ போகவில்லை. அனா அذهب அனா லம் அذهب, நான் போகவில்லை. நஹ்னு நذஹபு நஹ்னு லம் நذஹப், நாங்கள் போகவில்லை.